ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனைனா கடவுள் கிட்ட முறையிடலாம். ஆனா ஒரு ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே வாழ்றதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க போய் முறையிடுறது? சாப்பிடுற சாப்பாட்டுல கலப்படம், குடிக்கிற தண்ணியில கலப்படம் அப்படிங்கிறது மனுஷன் நாகரீகம் வளர வளர அதுவும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஹொசூர்ல இருக்க அபலப்பள்ளி டேம் எவ்வளோக்கு எவ்வளவு மாசுபட்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு எல்லாருமே எல்லா ஊடகங்கள்லயும் நம்ம பாக்குறோம். கடந்த 5 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதுக்காக மனு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இந்த பிரச்சனையை பத்தி 5 வருஷத்துல வெளியே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான ஆக்ஷன் யாருமே எடுக்கவே இல்லை. இது அரசியல் பேச வேண்டிய இடம் கிடையாது. ஆனா 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்கும் போது 5 வருஷத்துல இதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா எவ்வளவோ சீக்கிரமா இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நம்ம தேடி இருக்கலாம்ல. நம்ம ஊர்ல எந்த பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருக்கோம்ல, இது தமிழ்நாடாவே இருந்தாலும் வேற ஒரு ஊர் தானே, எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்ற எண்ணம் தானே. இந்த ஹொசூர் அபலவல்லி டேம்ல எவ்வளவு கழிவுகள் அந்த தண்ணிக்குள்ள இருந்தா அந்த வாட்டர் ஃபோர்ஸ்ல அவ்வளவு நுர வரும். நுர பறக்கிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லா நுரையாதான் இருக்கு, கழிவாதான் இருக்கு, தண்ணியே தெரியல. எவ்வளவோ கண்ட்ரீஸ்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயம் பார்க்க தண்ணி இல்ல, ஏன் இந்தியாலேயே எவ்வளவோ ஸ்டேட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு இயற்கை எண்ணெய் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் குடிநீர். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவோ வாட்டர் ஃபேக்டரிஸ் இருக்கு, அங்க ஒரு 20 ரூபாய் கொடுத்தா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். விவசாயத்துக்கு என்ன பண்ணுவீங்க? விவசாயத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வாங்குவீங்க வாட்டர் ஃபேக்டரியில இருந்து? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால அரசியல் பண்றோம், காமெண்ட்ஸ்ல வந்து அசிங்கமா பேசுறோம். ஆனா இந்த மாதிரி மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது யாரும் பாக்குறது கிடையாது. இப்போ ஒரு ஊருக்கே பிரச்சனை நமக்கு தெரியும் போது இதுக்காக கண்டிப்பா எல்லாருமே குரல் கொடுத்தே ஆகணும். 2026 தேர்தல்ல மக்களால என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹொசூர் டேம் ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால பேச முடியும்னா தயவு செஞ்சு நீங்க வீடியோ போடுங்க. இதை பத்தி வீடியோ போடுங்க. வீடியோ போடுறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத யோசிக்காதீங்க. நம்ம போடுற இந்த வீடியோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கவர்மெண்ட்டை ரீச் ஆகுதோ, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரீச் ஆகுதோ, அங்க இருந்து அவங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன் வரலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேவ் வாட்டர், சேவ் நேச்சர்.